புதுவரவு பார்வையாளர்களுக்கு வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தல். அதிமுகவில் யார் தலைமைகள் தேர்தலை சந்திக்க உள்ளார்கள்? அதுதான் பரபரப்பாக பேசக்கூடிய ஒரு பேசுபொருளாக இருக்கிறது. அதிமுகனுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு அப்படின்னு அதனுடைய ஒருங்கிணைப்பாளராக ஓ பன்னீர்செல்வம் செயல்படுறாரு. அதிமுகவில் இருக்கக்கூடிய, அதாவது எடப்பாடி பழனிசாமி தரப்பில் இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகள், முன்னாள் அமைச்சர்கள் ஓ பன்னீர்செல்வத்திற்கு வெகுவாக ஒரு ஆதரவை தெரிவித்து வராங்க. தொண்டர்கள் மத்தியில் ஓ பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவு இருக்குது, அதிகரித்து கொண்டே இருக்குது. 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஒருவேளை தோல்வி அடைந்தால் அது எடப்பாடி பழனிசாமிக்கு அரசியல் கணக்கு ஒரு கேள்விக்குறியாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இது சவாலான தேர்தல் தான் எடப்பாடி பழனிசாமி. இதை கருத்தில் கொண்டு தான் எடப்பாடி பழனிசாமி கூட்டணி வியூகங்கள், தேர்தலை வெல்வது எப்படி, தொண்டர்களை குழப்பம் இல்லாமல் அவர்களை வலுவாக தக்க வைத்துக் கொள்வது எப்படி அப்படின்னு பல்வேறு வியூகங்களை தீவிரமான முயற்சியில் எடப்பாடி பழனிசாமி செயல்படுவதை நம்ம பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். அதே வேளையில் அதிமுகவில் ஒரு கூட்டணி அப்படிங்கிறத விட ஒரு மெகா கூட்டணி தான் தற்போது அதிமுக வெற்றி பெறுவதற்கு ஒரு ஏதுவான ஒரு விஷயமாக இருக்கக்கூடும். ஆனால் அந்த கூட்டணி கணக்கில் எடப்பாடி பழனிசாமி கோட்டை விடுவாரா என பல்வேறு விமர்சனங்கள் எடப்பாடி பழனிசாமி மீது இருக்கிறது. ஏன்னா ஒரு பக்கம் திமுக மீண்டும் 2வது முறையாக ஆட்சி பிடிப்பதற்கு, அவர்கள் வெல்வதற்கு எடப்பாடி பழனிசாமி துணை போகிறாரா, அவர் மூல காரணமாக பயன்படுவாரா திமுகவுக்கு, அப்படிப்பட்ட ஒரு சூழலை எடப்பாடி பழனிசாமி செய்து கொண்டிருக்கிறாரா அப்படின்னு பல்வேறு விமர்சனங்கள் அதிமுகக்குள்ளவே இருக்கு. இது தொண்டர்கள் ஏற்க மறுக்கலாம், நிர்வாகிகள் ஏற்க மறுக்கலாம். ஆனால் முக்கிய நிர்வாகிகள், முன்னாள் அமைச்சர்கள் எல்லாம் எடப்பாடி பழனிசாமியுடைய செயல்பாடுகளில் ஒரு சலசலப்பு, ஒரு மனக்கசப்பான ஒரு விஷயத்தை தொடர்ந்து அவர்கள் சகித்து கொண்டு தான் இருக்கிறது தான் நம்மளால் கண்கூடாவே பார்க்க முடிகிறது. ஒற்றுமையாக இருக்கிறோம், வலுவாக இருக்கிறோம், கட்சி மிகப்பெரிய ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு எடப்பாடி பழனிசாமி மேடைகளில் சொன்னாலும் கூட அதிருப்தி இருக்கிறத நம்மளால் பார்க்க முடிகிறது. ஏன்னா எப்பவுமே செங்கோட்டையன் அவர்கள் மூத்த தலைவர், முன்னாள் அமைச்சர், எம்ஜிஆர் வழியில், ஜெயலலிதா அவர்களுடைய வழியில் வளர்ந்து வந்த இன்னைக்கு ஒரு மாபெரும் தலைவராக இருக்கக்கூடிய செங்கோட்டையன் அவர்கள், அவர் அமைச்சராக இருந்தபோது கூட பெரும்பாலும் துறை ரீதியான விமர்சனங்கள், துறை ரீதியான கருத்துக்கள் முன்வைப்பாரே தவிர தொடர்ந்து அடிக்கடி செய்தியாளர்கள் சந்திக்கிறது, கட்சி ரீதியாக பேசுறது, விமர்சனங்களை முன்வைக்கிறது, கட்சிக்குள்ள பிளவுகளை பற்றி கருத்து சொல்றதெல்லாம் பெருசாக அவர் பண்ண மாட்டார், அமைதியாக இருப்பார். துறை ரீதியாக அமைச்சராக இருக்கக்கூடிய அந்த எந்த துறையில் அமைச்சராக இருக்கிறாரோ அது குறித்தான விஷயங்களை செய்தியாளர் மத்தியில் பேசுவாரே தவிர இப்போ சமீப சில வாரங்களாக அவர் தொடர்ந்து செய்தியாளர் சந்தித்து பேசியதை நம்ம பார்த்துருக்குறோம். அப்போ அதிமுகக்குள்ள குறிப்பாக எடப்பாடி பழனிசாமிக்கு அவருடைய எதிர்வினையாற்றக்கூடிய செயல்களில் இறங்கியிருக்கிறாரா? ஏன்னா எஸ்பி வேலுமணி சமீபத்தில் அமித்ஷாவை சந்தித்தார். எடப்பாடி பழனிசாமி குறித்தான பல்வேறு கருத்துக்களையும், அதிமுக இருக்கக்கூடிய நிர்வாகிகள், முன்னாள் அமைச்சர்கள் அவருடைய ஆதரவு, அதாவது குறிப்பாக எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, ஆதரவாக எவ்வளோ பேர் இருக்கிறாங்கிற ஒரு புள்ளி விவரத்தை எஸ்பி வேலுமணி அமித்ஷாவோட பகிர்ந்திருப்பதாக கூட ஒரு தகவல் வருது. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது போக போக தெரியும். செங்கோட்டையன், தங்கமணி, வேலுமணி இப்படி பல்வேறு மூத்த அமைச்சர்கள், அதாவது மூத்த முன்னாள் அமைச்சர்கள் எல்லாம் ஓரணியில் திரள்வதற்கு வாய்ப்பு இருக்குது. அந்த ஓரணியில் ஓபிஎஸ்சி தலைமை ஏற்று நம்ம இப்படியே விட்ட அதிமுக என புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள், ஜெயலலிதா அவர்களுடைய வழியில் இந்த அதிமுக 1.5 கோடி தொண்டர்களுக்கு மேல் இருக்கக்கூடிய ஒரு மாபெரும் இயக்கத்தை ஒரு அழிவுப்பாதைக்கு போகக்கூடிய சூழலில் நம்ம விட்டுவிடக்கூடாது, எப்படியாவது நம்ம காப்பாற்றி ஆக வேண்டும், அதனால் நம்ம ஒற்றுமையாக இணையணும் அப்படின்னு ஓபிஎஸ் தலைமையில் மூத்த அமைச்சர்கள் எல்லாம் செங்கோட்டையிலிருந்து, எஸ்பி வேலுமணியிலிருந்து, தங்கமணியிலிருந்து பல்வேறு முக்கிய நிர்வாகிகள் எல்லாம் ஓரணியில் திரள்வார்களா அப்படிங்கிற ஒரு பரபரப்பு செய்தியும் தற்போது அதிக அளவில் போகுது. இது எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு நெருடலான ஒரு சூழலாகத்தானே இருக்குது. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி இவர்களை ஏன் ஒன்றிணைக்க மாட்டிருக்கிறாங்கன்னா, ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் ஒரு முதலமைச்சர் வேட்பாளராக கருதப்படக்கூடியவர். அதே போல் சசிகலா அவர்களும் பார்த்தீங்கன்னா கட்சிக்கு ஜெயலலிதா அவர்கள் இருந்த காலத்தில் இருந்து அவங்க பொதுச்செயலர் கட்சிக்கு ஜெயலலிதா மறைவிற்கு பிறகு பொதுச் செயலாளராக வரணும், அப்புறம் முதலமைச்சராக வரணுங்கிற ஒரு மிகப்பெரிய கனவு கண்டவங்க. அதே போல் டிடிவி தினகரன் முதலமைச்சர் கேண்டிடேட்டாக, அதாவது முதலமைச்சர் வேட்பாளராக அவர் தன்னை முன்னிலைப்படுத்தி கொண்டிருந்தார். இப்படி ஒரு முதலமைச்சர் வேட்பாளராக
ஒரு தலைமை பண்புக்கு வரக்கூடிய ஒரு தலைவர்களை மீண்டும் கட்சிக்குள் இணைத்தால் தற்போது இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியுடைய தலைமை வந்து அடிபட்டுவிடும். அவர் வந்து ஏன்னா எடப்பாடி பழனிசாமி 4 ஆண்டுகள் முதலமைச்சராக இருந்தார். அந்த முதலமைச்சருங்கிற அந்த உயர்ந்த இடத்தில அங்கிருந்து கீழே இறங்குவதற்கு எடப்பாடி பழனிசாமி இடம் கொடுக்க மாட்டார். அதனால தான் இவர்களை ஒன்றிணைக்கிறதுல எடப்பாடி பழனிசாமி யோசிக்கிறதுக்கு மிகப்பெரிய ஒரு காரணம் இதுதான். இப்படி இருக்கிற சூழலில் அதிமுக மீண்டும் ஒன்றிணையணும் அப்படிங்கிறதுல கேள்விக்குறியாக இருப்பதற்கு, தடையாக இருப்பதற்கு இதுதான் முக்கிய காரணமாக இருக்கிறது. ஆனால் ஒன்றிணைந்தால் அதிமுகவுக்கு வலுவான ஒரு சக்தியாக மாறும். 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்வதற்கு இவர்களுக்கு மிகப்பெரிய வாய்ப்புகள் அமையும். அந்த ஒன்றிணையாமல், அதாவது ஓ பன்னீர்செல்வம் அதிமுகவில் இணையாமல் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இருக்கக்கூடிய அதிமுக வெற்றி பெறுவது என்பது சாத்தியக்கூறுகள் இல்லை அப்படிங்கிற மிகப்பெரிய விமர்சனம் சமூக வலைதளத்திலையும் அரசியல் விமர்சகர்களுடைய பார்வையாகவும் இருக்கிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம். தற்போது அதிரடியாக இன்று வந்த செய்தி என்னவாக இருக்கிறதுனா, தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கக்கூடிய தேர்தல் வியூக வகுப்பாளர்களாக இருக்கக்கூடிய பிரசாந்த் கிஷோர் அவர்கள் திமுகவுக்கு எதிராக நாங்கள் வந்து 2 அணி, ஒன்று திமுக, இன்னொன்று தமிழக வெற்றி கழகம், எங்களுக்குள்ள தான் பெரிய போட்டி நிலவும் 2026. அதனால் விஜய் அவர்கள், தலைவர் விஜய் அவர்கள் முதலமைச்சர் அப்படிங்கிற போது தமிழக வெற்றி கழகம் அதிமுகவுடன் கூட்டணி இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை இன்று அவர்கள் அறிவிக்கிறாங்க. இது வந்து கட்சியினுடைய தலைவர் விஜய் அவர்கள் அவர்கிட்ட வந்த அறிக்கையாகவோ, கட்சியினுடைய தலைமை கழகம் விஜயனுடைய அறிவுறுத்தலின்படி, அவருடைய வழிகாட்டுதல்படி இந்த செய்தி வந்ததா இல்லையா அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட, பிரசாந்த் கிஷோர் வந்து அதிமுகவுடன் கூட்டணி இல்லை, திமுகவுடன் எங்களுடைய ஒரு நேரடி போட்டி இருக்கும், நாங்கள் வந்து தனித்துங்கிறத விட அதிமுகவுடன் கூட்டணி இல்லைங்கிறத இன்னைக்கு ஒரு மறைமுகமான விஷயமாக இல்லாமல் நேரடியாகவே கருத்துக்களை பகிர்ந்திருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. அப்படி இருக்கின்ற போது அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி வைக்கலாம் அப்படிங்கிறத அவர் விரும்புகிறாரு. ஆனால் எங்களுக்கு அந்த எண்ணம் இல்லைன்னு மீண்டும் மீண்டும் பிரசாந்த் கிஷோர் அவர்கள் வலியுறுத்துறாங்க. இப்படி இருக்கிற போது எடப்பாடி பழனிசாமி தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி வைக்கலாம், இன்னொரு பக்கம் பாமக அதிமுகவில் கூட்டணி கொண்டு வரலாம், இப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கணக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி போறாரு. ஆனால் அதற்கு முற்றுப்புள்ளியாக ஒரு செய்தி என்ன அப்படின்னா, தமிழக வெற்றி கழகம் அதிமுகவுடன் கூட்டணி இல்லை, நாங்கள் திமுகவுக்கு எதிரணியாக இருந்து செயல்படக்கூடிய ஒரு சூழலை நாங்கள் உருவாக்கி கொண்டு இருக்கிறோம். எங்களுடைய தலைவர் விஜய் அவர்கள் தான் 2026 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி பிடித்து முதலமைச்சராக வரப்போகிறார் அப்படிங்கிற மிகப்பெரிய கனவோட, மிகப்பெரிய இலக்கோட தமிழக வெற்றி கழகம் வந்து பெரிய அளவில் வியூகங்களை வகுத்து முன்னெடுத்து செல்கிறாங்க. இந்த நிலையில் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு பல்வேறு சிக்கல். இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கிறது அடுத்த கட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு ஆப்ஷன் என்ன அப்படின்னா, மீண்டும் பழைய இடத்திற்கு, தாய் வீட்டுக்கே போகலாங்க அப்படிங்கிற மாதிரி மீண்டும் நம்ம எந்த கூட்டணியில் இருந்தோமோ, யாருடைய ஆதரவில் ஆட்சி 4 ஆண்டுகள் முதலமைச்சராக ஆட்சியில் இருந்து ஒரு ஆதரவை பெற்று தமிழக மக்கள் மத்தியில் முதலமைச்சராக இருந்தோமோ அந்த இடத்திற்கே போகலாம் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு எடப்பாடி பழனிசாமியை தள்ளக்கூடிய ஒரு சூழல் உருவாகுவதற்கு இது நேரமாக அமைந்து கொண்டிருக்கிறது. அதனால தான் எடப்பாடி பழனிசாமி கூட இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்களுடைய ஒரு சலசலப்புக்கும் பிளவுக்கு காரணம். இது வந்து சரிப்பட்டு வராதுங்க, நம்ம வந்து ஒற்றுமையாக ஆகணும், ஒன்றிணையணும், பாஜகவுடன் கூட்டணி வைத்து மீண்டும் தமிழகத்தில் நம்ம வந்து ஒரு இடத்தை பிடிக்கணும், ஒரு மாபெரும் இயக்கத்தை மீண்டும் சரிவுக்கு கொண்டு போகாமல் வலுவான இடத்துல மீண்டும் தக்க வைக்கணும் அப்படின்னா நம்ம வந்து ஒன்றுபடணும், மீண்டும் பாஜக கூட்டணியில் இணைந்து வருகிற 2026 தேர்தலை நம்ம சந்திக்கணும் அப்படிங்கிறத மூத்த தலைவர்களுடைய எண்ணங்களாக இருக்கிறது. தொண்டர்கள் மத்தியிலும் இது ஒரு மிகப்பெரிய குழப்பம் தான். யாருக்கு ஆதரவு கொடுக்கிறது? ஓ பன்னீர்செல்வத்துக்கு, எடப்பாடி பழனிசாமிக்கா? யாருக்கு பின்னாடி நம்ம போகலாம்? யார் பின்னாடி போனால் அதிமுக வந்து வலுவான இயக்கத்தை அங்கிருந்து நம்ம சரிவு நிலைக்கு போகாமல் இருக்கலாம் அப்படிங்கிறது தொண்டர்கள் மத்தியில் மிகப்பெரிய குழப்பம். இந்த குழப்பத்தில் தீர்க்கிறது யாரு? அதற்கு ஒரு முடிவான ஒரு செய்தியை கொடுக்கணும் அப்படின்னா யாரால் கொடுக்க முடியும்னா, கட்சியை வழிநடத்தக்கூடிய தலைமை பண்பில் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி தான் இதை செய்ய முடியும். இப்படி இருக்கின்ற பட்சத்தில் அதிமுகக்குள்ள நிர்வாகிகள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய சலசலப்பு இருக்கின்ற பட்சத்தில் 2026 தேர்தலை சந்திக்கிறதுங்கிறது தனிப்பட்ட ஒரு கட்சியாக யாருடன் கூட்டணி இல்லாமல் ஒரு மாபெரும் மெகா கூட்டணி இல்லாமல் நின்றால் அதிமுகவுக்கு மிகப்பெரிய கேள்வியாக மாறக்கூடிய சூழல் இருக்கிறது. இன்னொரு பக்கம் ஒரு பெரிய விமர்சனம், முன்பு சொன்ன மாதிரி திமுக வெற்றி பெறுவதற்கு எடப்பாடி பழனிசாமி ஏதோ மறைமுகமான
ஒரு விஷயத்தெல்லாம் செய்கிறாரு அப்படிங்கிற விமர்சனம் இருக்குது அப்படின்னு சமூக வலைதளத்தில் வைக்கிறாங்க. இது எந்த அளவுக்கு சாத்தியம், எந்த அளவுக்கு உண்மை, எந்த அளவுக்கு பொய்யான தகவல் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஏன்னா எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக ஆகணும், அதிமுக வெற்றி பெறணும் அப்படிங்கிற எண்ணம் அவருக்கு இருந்தாலும் கூட அதிமுக பன்னீர்செல்வம் கட்சியில் இணைக்க விடாமல் அவர் தனியாக நிற்கக்கூடிய சூழலில் இது வெற்றிக்கு வழிவகுக்காது, தோல்விக்குத்தான் வழிவகுக்குமே தவிர 2026 சாதகமாக அமையக்கூடிய வாய்ப்புகளும் குறைவாக இருக்கும். மெகா கூட்டணி அமைத்தால் மட்டும்தான் அதற்கு வாய்ப்பு. தற்போது இன்று தமிழக வெற்றிக் கழகம் அதிமுகவுடன் கூட்டணி இல்லை, நாங்கள் நேரடியாக திமுகவுடன் மோதுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி இருக்கிற பட்சத்தில் அவருக்கு ஒரு வாய்ப்பாக, ஒரு ஆப்ஷனாக பாஜகவுடன் கூட்டணி வைப்பது தான் ஒரு மிகப்பெரிய ஒரு கருத்தாக முன்வைக்கக்கூட ஒரு சூழலாக அமைகிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம். எடப்பாடி பழனிசாமியுடைய அடுத்தடுத்த அரசியல் வியூகங்களில் தடுமாறுவாரா, சாதகமாக சாமர்த்தியமாக செயல்படுவாரா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.